சரி, ஓகே. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் பேர் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் வந்து நடத்தியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ். ஆக்சுவலாக மாஸு, லென்த்து, டைம், வால்யூம், ஏரியா இதெல்லாமே என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து நம்ம எப்படியெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மாஸை எப்படியெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு மாஸ்னு என்னென்னு டெஃபினேஷன் தெரியணும்ல. ஸோ மாஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெயின் இன் ஏ பாடி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாடிக்குள்ளே மேட்டர் எவ்வளோ அளவு மேட்டர் இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மாஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே குவான்டிட்டின்றது அளவு, மேட்டர்ன்றது பொருட்கள், பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம ஸ்கூல் பேக்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் பேக்குக்குள்ளே நம்ம ஃபிசிக்ஸ் புக், கெமிஸ்ட்ரி, ஓகேவா, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு புக்ஸுமே நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா மேட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு புக்கோட அளவு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த டோட்டல் பேக்கோட மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதை புரியுதுங்களா? அப்போது ஒரு பாடிக்குள்ளே எவ்வளோ மேட்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ அளவு மேட்டர்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாஸ்ன்றது எதை மட்டும்தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம்? ஸோ அந்த பொருளில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸை மட்டும்தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். எதை டிஃபைன் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஓகேவா, அந்த பாடி ஸ்பேஸில் எந்த இடத்துல லொக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாமே எப்போவுமே என்ன பண்ணியிருக்காது, டிஃபைன் பண்ணி இருக்காது. ஸோ ஒன்லி டிபெண்டிங் அப்பான் த matters contained in a body does not depending upon temperature, pressure and location of the body in space. ஸோ ஸ்பேஸில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த லொக்கேஷனில் வச்சுருக்காங்க, டெம்பரேச்சர், ப்ரெஷர் இது எதுவுமே அது டிஃபைன் பண்ணி இருக்காது. எதை மட்டும்தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய மேட்டரோட குவான்டிட்டிஸை மட்டும்தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நமக்கு எல்லாமே தெரியும் மாஸோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாஸ் ஆஃப் பாடியோட டெஃபினேஷனும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம மாஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மாஸ் இருக்கும், ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாஸ் இருக்கும், அதே மாதிரி ஆவரேஜான மாஸ் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு ஆட்டத்தோட மாஸை நம்மளால் பார்த்த உடனே மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி டோட்டல் யூனிவர்ஸோட மாஸ் அப்படி நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. டோட்டல் யூனிவர்ஸோட மாஸ்னு ரொம்ப ரொம்ப ஹியூஜ் மாஸ். அதே மாதிரி ஆட்டத்தோட மாஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் மாஸ். ஓகே, இப்போ அதே ஒரு ஆப்பிளோட மாஸோ இல்லாட்டி நமக்கு என்ன பண்ணுவோம் 1 kg என்ன சொல்கிறது ஃப்ரூட்டோட மாஸ், இந்த மாதிரி மாசஸ் எல்லாமே ஈஸியாக நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ எதை வச்செல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிலோகிராமை வச்சு மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போது ஹையஸ்ட் அதாவது ஹியூஜ் மாஸ் இருக்கக்கூடியதை வந்து மெஷர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூஜ் மாஸ் எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூனிவர்ஸ்க்கு இருக்கும். யூனிவர்ஸோட மாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 10⁵55 kg. ஓகே, இது இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட் மாஸ் இது தான். அதே மாதிரி ரொம்ப லோயஸ்ட் மாஸை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப லோயஸ்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரானோட மாஸ் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 9.11 × 10⁻31 கிலோகிராம். சரியா? ஸோ இந்த மாதிரி மாசஸை அதாவது ரொம்ப மைனூட்டான மாசஸ் ஆர் அட்டாமிக் மாசஸை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. சரியா? இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறது யூனிவர்ஸை மெஷர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சன்னோட மாசஸோ இல்லை பெரிய ஒரு மாசஸோடு நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா அப்போ நமக்கு அந்த எஸ்ஐ யூனிட்டை வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் யூனிட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த யூனிட் பேர் அப்படின்னா சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த சந்திரசேகர் லிமிட் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சந்திரசேகர் லிமிட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா சந்திரசேகர் லிமிட் இஸ் ஈக்குவல் டு 1.4 times ஆஃப் த மாஸ் ஆஃப் சன். 1.4 times ஆஃப் த மாஸ் ஆஃப் த சன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இருக்கிறது லார்ஜஸ்ட்டு ப்ராக்டிக்கல் மாஸ் ஆஃப் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இது லார்ஜஸ்ட்டு வச்சு லார்ஜஸ்ட்டு மாஸை மெஷர் பண்ணால் 1 சந்திரசேகர் லிமிட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு மாஸை யூஸ் பண்ணால் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். அப்போ ஆர்டினரி ஆப்ஜெக்டை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பேலன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காமன் பேலன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரானிக் பேலன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், மாஸை வந்து மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதோட மாஸோட ரேஞ்சஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்பாங்க பாரு. எலக்ட்ரானோட மாஸ் வந்து 10⁻³ kgயில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூனிவர்ஸோட மாஸு, மில்கிவேயோட மாஸ், சன்னோட மாஸு, இந்த மாதிரி மாஸஸ் எல்லாமே அந்த டேபிள் காலமில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெஷர்மெண்ட் ஆஃப் டைம். மெஷர்மெண்ட் ஆஃப் டைம், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிசிக்கல் குவான்டிட்டி. இதுவும் ஒரு வகையான பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ பிசிக்கல் குவான்டிட்டியில் வந்து எப்படி டைம் இன்டர்வல்ஸ் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டைம் இன்டர்வல் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், கிளாக். ஸோ கிளாக் இஸ் யூஸ்டு டு மெஷர் த டைம் இன்டர்வல். ஓகேவா? டைம் இன்டர்வலில் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாக் வந்து என்ன கிளாக் இருக்குது அப்படின்னா அட்டாமிக் கிளாக். சரிங்களா? ஸோ இந்த அட்டாமிக் கிளாக்கு எதை யூஸ் பண்ணி டைமை வந்து மெஷர் பண்ணாங்க அப்படின்னா, அட்டாமிக் கிளாக்குக்குள்ளே எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சீசியம் ஆட்டம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த சீசியம் ஆட்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பீரியாடிக் வைப்ரேஷன் உங்களுக்கே தெரியும், அதிர்வு அப்படின்னு சொல்லலாம். பீரியாடிக்னா அப்படின்னா சீரான அப்படின்னு சொல்லலாம். ஒரு சீரான வைப்ரேஷனை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சீசியம் ஆட்டம் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இனிஷியலில் ஸ்டார்டிங்கில் எல்லாமே டைமை வந்து கால்குலேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய டெவலப் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரிக் ஆக்சிலேட்டர், சோலார் கிளாக்கு, குவாட் கிறிஸ்டல் கிளாக் மீன்ஸ் நாம் யூஸ் பண்ணக்கூடிய கிளாக்ஸு. அதே மாதிரி டிஜிட்டல்லாம் எலக்ட்ரானிக் ஆக்சிலேட்டர், டிஜிட்டல் கிளாக்ஸு, அட்டாமிக் கிளாக்கு, இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா டிகே ஆஃப் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். இதை யூஸ் பண்ணி டைம் இன்டர்வல் வந்து கால்குலேட் பண்ணாங்க. டிகே ஆஃப் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த காலகட்டத்தில் எல்லாமே டைனோசர்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி, மண்ணுக்குள்ளே புதஞ்சி போச்சு அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு உயிரினம்லாம் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்துச்சு அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த டிகே ஆஃப் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், அந்த எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து அந்த பாடியிலேருந்து என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக டீகே ஆகும். டீகே மீன்ஸ் சிதையும். ஓகேங்களா? சிதைஞ்சி கம்ப்ளீட்டாக சிதைஞ்சிருச்சு இல்லை ஒரு பாதி அளவுக்கு சிதைஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ சிதைவடைஞ்சதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா இத்தனை வருஷம் அதுக்கு முன்னாடி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி ரேடியோஆக்டிவ் டேட்டிங்னால் உங்களுக்கே தெரியும், கார்பன் 614 அப்படின்ற ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இந்த மரத்தோட ஏஜை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? அந்த ஸ்பெசிமனோட ஏஜஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணுன்னா இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவிட்டி டேட்டிங்கை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிச்சாங்க. டைம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஸ் பண்ணி டைம் வந்து கால்குலேட் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த ஆர்டர் ஆஃப் டைம், இதுலேயும் லார்ஜஸ்ட்டு டைமு, அதே மாதிரி ரொம்ப மினிமம் டைமு லைஃப் ஸ்பேன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பார்ட்டிகளோட லைஃப் டைம் வந்து 10⁻⁻24 செகண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஏஜ் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து 10⁻+17 செகண்ட்ஸ். இதெல்லாமே செகண்ட்ஸ் வந்து இந்த டைம் இன்டர்வல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் இன்னொரு பாயிண்ட் கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த டிகே ஆஃப் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்னு ஒரு பாயிண்ட் சொல்லணும். இந்த டிகே ஆஃப் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த மம்மிஸ்லாம் கேள்விப்பட்டிங்களா? மம்மி படம் பார்த்துருப்பீங்களா? அதில் இந்த மம்மிஸ்லாம் எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா டெத் ஆனவங்களோட பாடியை வந்து கொண்டு போய்ட்டு என்ன பண்ணோம் ஒரு ஒயிட் துணியை வச்சு சுற்றி ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? அவங்க பாடியில் கூடிய அந்த கார்பன் எல்லாமே என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக டீகே ஆகும். டீகேனா சிதையும். ஓகேங்களா? சிதைஞ்சி அப்போ சிதையும் போது அதோட ஆஃப் லைஃப் பீரியட், அதாவது பாதி அளவு சிதைஞ்சிருச்சு இல்லை எத்தனை வருஷம் இதை எடுத்துக்கிச்சு, அந்த டைம் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த டிகே ஆஃப் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி டைம் வந்து ஸ்மாலஸ்ட் டைமை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல்னால் நாமளாக ஒரு யூனிட்டை வந்து உருவாக்குறாங்க. அந்த யூனிட் பேர் வந்து ஷேக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 1 ஷேக்கோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁸ செகண்ட். அதே மாதிரி லார்ஜஸ்ட் மாஸை வந்து என்ன சொன்னோம், நம்ம சந்திரசேகர் லிமிட்னு சொன்னோம். ஸ்மாலஸ்ட் டைமை வந்து ஷேக்குன்னு சொன்னோம். ஸோ இந்த வேல்யூலாம் எதுக்கு ஈக்குவல்,
சிஎஸ்எல் அப்படின்னா 1.4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் சன். சொல்லமா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பேர் தியரிஸ் ஆஃப் எரர். ஓகே, தியரி ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எரர் அப்படின்னா நமக்கே தெரியும். எரர் வந்து எதனால் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஓகே, அதனால தான் நமக்கு எரர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ எரர் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் சொன்னோம், வால்யூமு, மாஸு, ப்ரெஷரு, டைமு, லென்த்து, இந்த மாதிரிலாம் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ மெஷர் பண்ணும்போது ட்ரூ வேல்யூ கிடைக்கிறதுக்கு பதிலாக அன்சர்டனிட்டி அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, ரொம்ப அக்யூரேட்டாக இல்லாமல் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. அன்சர்டனிட்டி வந்து நமக்கு ஃபார்ம் ஆச்சு, ஒரு மெஷர்மெண்ட்டில் அன்சர்டனிட்டி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எரர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெஷர்மெண்ட் வந்து எதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸு, அதாவது மீன்ஸ் ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்கு, அதே மாதிரி இப்போ டெக்னாலஜியில் இதெல்லாமே கண்டிப்பாக மெஷர்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த மெஷர்மெண்ட் செய்யும்போது அதோட ரிசல்ட்டில் ஏதாச்சும் நமக்கு அன்சர்டனிட்டி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த டேர்மை நம்ம என்ன சொல்கிறோன்னா எரர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அன்சர்டனிட்டி மீன்ஸ் என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு வந்து என்ன பண்ணுவோம், அதாவது எக்ஸாக்ட் ரிசல்ட் இல்லாமல் கொஞ்சம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு மாறுபாட்டு ஒரு ரிசல்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த அன்சர்டனிட்டி வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட்டில் நமக்கு எரர் கிடச்சிச்சு அப்படின்னா, நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது, அதாவது நம்ம மெஷர்மெண்ட்டில் எரர் கிடச்சிச்சு அப்படின்னா, நம்ம கால்குலேஷன் போடுறோம், ஆன்சர் கொண்டு வரோம் அப்படின்னா, அப்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா, ஆன்சரும் ராங்காக தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மேக்ஸே போடுறோம் அப்படின்னா, மேக்ஸில் ஏதாச்சும் ஒரு மெஷர்மெண்ட்டை நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா தப்பாக தான் கிடைக்கும். சரிங்களா. ஸோ அப்போ அன்சர்டனிட்டி அப்படின்ற அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த எரர்ன்றது கண்டிப்பாக மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம 2 டேர்ம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த எரர்ஸில் 2 டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அது ஒன்று என்ன அப்படின்னா அக்யூரசி, அனதர் ஒன் ப்ரிசிஷன் அப்படின்றது 2 டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. இந்த அக்யூரஸியும் ப்ரிசிஷனும் கண்டிப்பாக நமக்கு பிரித்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அக்யூரஸி அப்படின்னா என்னென்னு தெரியணும், அதே மாதிரி ப்ரிசிஷன்னா என்னென்னு தெரியணும். சரிங்களா. இங்கே அக்யூரஸி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த அக்யூரஸி அண்டு ப்ரிசிஷன் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதுலேருந்து எக்ஸாமோட இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க சம்டைம்ஸில். அக்யூரஸி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ ட்ரூ வேல்யூக்கு எவ்வளோ நியரஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அக்யூரஸி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நம்ம எக்ஸாம்பிள் அப்ராக்சிமேட்லின்னு ஒரு வேல்யூ போடுவோம். நம்ம இருக்கா இப்போ மேக்ஸில் நீங்கள் ரிசல்ட்டு கொண்டு வர்றீங்க, கரெக்டான ஆன்சருக்கு பாயிண்ட் சம்திங் நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்ராக்சிமேட்லின்னு போடுவோம். அதை எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ட்ரூ வேல்யூக்கு நியரஸ்ட்டாக இருக்குது. அதனால் அதை என்ன எடுத்துகிறோம்னா நம்ம அப்ராக்சிமேட்லின்னு போடுவோம். அதே தான் இங்கே அக்யூரஸின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் வேல்யூ, அதாவது ட்ரூ வேல்யூக்கு நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ நியரஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது அக்யூரேஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கேலை வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம அளக்குறோம். நமக்கு 2 மீட்டர் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ட்ரெஸ்ஸோட லென்த் வந்து 2 மீட்டர். ஆனால் நம்ம மெஷர் பண்ணுறது வந்து ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணும்போது 1.95 மீட்டர் வருது அப்படின்னா இது எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸோட டோட்டல் லென்த், அதாவது உண்மையான லென்த் வந்து 2 மீட்டர். ஆனால் நம்ம மெஷர் பண்ணது எவ்வளோ வருது அப்படின்னா 1.95 ஆர் 99 மீட்டர் வருது அப்படின்னா அப்போ இது நியரஸ்ட்டு 2 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கா. அதனால் இது என்ன சொல்கிறோம் நம்ம அப்படின்னா அக்யூரஸி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அடுத்தது ப்ரிசிஷன் அப்படின்றது ஃபஸ்ட் டைம் அளக்கும்போது 1.95 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் டைம் அளக்கும்போது 1.96, தேர்ட் டைம் அளக்கும்போது 1.97. ஸோ அப்போ 1.96, இந்த 1.97, 1.99 ஆர் 1.98 இது 3 நம்ம ஒவ்வொரு டைமும் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக அளந்துகிட்டே இருக்கும். அப்படி அளக்கும்போது நியரஸ்ட்டான வேல்யூவே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அக்யூரஸி
we are from the true value. ஓகே, we are from the true value. நம்ம ட்ரூ வேல்யூக்கு எவ்வளோ நியரஸ்டான வேல்யூ இருந்துச்சுன்னா அது அக்யூரசி. ப்ரிசிஷன் அப்படின்றது how well we measure. நம்ம மெஷர் பண்ணது 2 or more வேல்யூ மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 or more வேல்யூ ஒன்றுக்கு ஒன்று பக்கத்துலேயே இருக்குது, அதான் நியரஸ்ட்டாக இருந்துச்சு ஆர் எவ்வளோ க்ளோஸாக இருந்துச்சுன்னா அது என்னது ப்ரிசிஷன் சொல்லும். அக்யூரஸியும் ப்ரிசிஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அக்யூரஸி அப்படின்றது ட்ரூ வேல்யூக்கு நியரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது அக்யூரஸி. அதே ப்ரிசிஷன்றது நாம் கண்டினியூஸாக 1 டைம் மட்டும் மெஷர் பண்ணாமல் 2 or more டைம் மெஷர் பண்ணும்போது அந்த 2 or more டைம் க்ளோஸ் டு ஈச் அதர், திஸ் வேல்யூ க்ளோஸ் டு ஈச் அதர், அந்த வேல்யூ வந்து எவ்வளோ ஒன்று பக்கத்தில் இருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறோம். ஹைட் மெஷர் பண்ணும்போது உங்களோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 feet இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை 5.9 feet இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நார்மல் ஒரு ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறீங்க. ஹைட்டை வந்து மெஷர் பண்ணும்போது உங்களோட ஹைட் எவ்வளோக்கு அந்த ஸ்கேலில் தெரியுது அப்படின்னா 5 feet வந்து தெரியுது. ஓகேங்களா? இது வந்து அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அக்யூரேட்டாக இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே 5.9 feet நம்ம மெஷர் பண்ணது 5 feet. அப்போ இது நாட் அக்யூரேட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம்? ஒரு யார்ட்ஸ்டிக் மீன்ஸ் ஒரு மீட்டர் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுறோம். சரிங்களா? இதே ஒரு லேசர் யார்ட்ஸ்டிக்கை வச்சு யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஹைட்டை ஒரு லேசர் யார்ட்ஸ்டிக்கை வச்சு மெஷர் பண்ணும்போது எக்ஸாக்டாக 5.9 feet வருது அப்படின்னா அப்போ ட்ரூ வேல்யூவும் 5.9 feet, நாம் மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூவும் என்னது 5.9 feet. அப்போ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்யூரேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சப்போஸ் 5.9 feet வராமல் 5.8 feet வந்தாலும் அதை என்ன தான் சொல்கிறோம் நம்ம அப்படின்னா அக்யூரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரூ வேல்யூவும் நாம் மெஷர் பண்ணக்கூடிய எக்ஸாக்ட் வேல்யூவும் எக்ஸாக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது தியரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது அக்யூரசி அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அதே ப்ரிசிஷன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் மெஷர் பண்ணும்போது 5 அதாவது ட்ரூ வேல்யூ 5.9 feet, மெஷர் பண்ண வேல்யூ 5 feet. செகண்ட் டைம் மெஷர் பண்ணும்போது 5.1 feet கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் டைம் மெஷர் பண்ணும்போது 5.2 feet. அப்போ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ எல்லாமே என்னது 5.5 feet, 5.1 feet, 5.2 feet. இந்த 3 வேல்யூவும் 5க்கு நியரஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறோம்னா நாட் அக்யூரேட் பட் ப்ரிசிஷன். இது வந்து அக்யூரேட் கிடையாது, ஆனால் நம்ம மெஷர் பண்ண வேல்யூ ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் நம்ம ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் இஸ் ப்ரிசீஸ். மெஷர்மெண்ட் வந்து ப்ரிசீஸாக இருந்துச்சு அப்படின்னா that does not necessarily mean that it accurate. நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து ப்ரிசிஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் மெஷர்மெண்ட் இஸ் கன்சிஸ்டன்ட்லி அக்யூரேட். மெஷர்மெண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அக்யூரேட்டாக நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ப்ரிசீஸ். அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ப்ரிசீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். அனதர் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு கீழே 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. இது வந்து ஒரு போலீஸ் ட்ரைனிங்கில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஷூட்டருக்கெலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா ஒரு டார்கெட்டு. ஸோ சென்டரில் இருக்கிறது டார்கெட் பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ சென்டரில் இருக்கிற டார்கெட் பாயிண்ட்டை நம்ம ஃபயர் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபயர் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ஃபயர் பண்ணுறோம். அங்கே ஃபயர் பண்ணும்போது அது டார்கெட்டை விட்டு ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸில் விழுந்திருக்கு. அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்யூரேட்டும் கிடையாது, ப்ரிசிஷனும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் டயக்ராமில் பாருங்கள். செகண்ட் டயக்ராமில் நம்ம டார்கெட்டை விட்டு ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணும்போது செகண்ட் தேர்ட் ஃபோர்த் டைம் ஷூட் பண்ணும்போது நம்ம ஷூட் பண்ணக்கூடிய பாயிண்ட் எல்லாமே டார்கெட்டை விட்டு விலகி இருக்குது. ஆனால் எல்லாமே என்ன ஒரே இடத்துல இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம், டார்கெட்டுக்கும் நாம் ஃபயர் பண்ணதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபயர் பண்ணது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. ஸோ ஃபயர் பண்ணதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஓகேங்களா 2 or more வேல்யூஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கா. ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் நம்ம ப்ரிசிஷன் பட் அக்யூரேட் கிடையாது. சரிங்களா? ஏன்னா டார்கெட்டுக்கு நியரஸ்ட்டாக இருந்தால் தானே அக்யூரேட்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்த பாயிண்ட்டு பாரு, தேர்ட் டயக்ராம் பாருங்கள். தேர்ட் டயக்ராமில்
டார்கெட்டும் நாம் ஷூட் பண்ண வேல்யூ ஃபோர் டைம் ஷூட் பண்ண வேல்யூ ஒரே இடத்துல இருக்குது. அப்போ இது வந்து என்ன சொல்கிறோன்னா அக்யூரேட்டாகவும் இருக்குது, ப்ரிசிஷனும் இருக்குது. ஏன் அக்யூரேட் அப்படின்னா நம்ம ஷூட் பண்ணது வந்து நியரஸ்ட் டு டார்கெட்டு. அதே மாதிரி நிறைய டைம் ஷூட் பண்ணோம், அந்த நிறைய டைம் ஷூட் பண்ணதும் என்ன பண்ணியிருக்கு, ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோன்னா ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்தது இல்லாட்டி ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை வச்சு கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரிங்களா? ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட நார்மல் டெம்பரேச்சர், ஓகே, ஒரு தெர்மோமீட்டரை வச்சு மெஷர் பண்ணும்போது, அதாவது அதோட ஒரிஜினல் டெம்பரேச்சர் வந்து 9 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டர்னால் அதோட இன்சைடில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னா 9 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு தெர்மோமீட்டரை வச்சு மெஷர் பண்ணுறோம். தெர்மோமீட்டரை வச்சு மெஷர் பண்ணும்போது 10.4 டிகிரி செல்சியஸ், 10.2 டிகிரி செல்சியஸ், 10.3 டிகிரி செல்சியஸ், 10.1 டிகிரி செல்சியஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமும் நம்ம மெஷர் பண்ணும்போதும் 10.4, 10.2, 10.3 இந்த மாதிரி எல்லாம் ஆன்சர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 10.4, 10.2 இதெல்லாமே எதுக்கு நியரஸ்ட்டாக இல்லை, அதோட ஒரிஜினல் வேல்யூ 9 டிகிரி செல்சியஸ்க்கு நியரஸ்ட்டாக இல்லை. ஸோ அப்போ இது நாட் அக்யூரேட். பட் மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூலாம் 10.4, 10.2, 10.3 எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று நியரஸ்ட்டாக இருக்கா. அப்போ மெஷர் பண்ண வேல்யூலாம் நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், நம்ம ப்ரிசிஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அக்யூரேசி அப்படின்னா ட்ரூ வேல்யூக்கு நியரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அக்யூரேசி. ஓகேங்களா? ப்ரிசிஷன் அப்படின்றது நம்ம நிறைய டைம் மெஷர் பண்ணுறோம், அப்படி மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு, இல்லை நியரஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரிசிஷன். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் அப்படின்னா எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டி எல்லாமே மெஷர் பண்ணோம். ஸோ அப்படி மெஷர் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன எரர்ஸ் எல்லாமே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எரர்ஸை வந்து நம்ம மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எரர்ஸை வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைப் வந்து சிஸ்டமேட்டிக் எரர், அனதர் ஒன் ரேண்டம் எரர், அதுக்கடுத்து கிராஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து நமக்கு பாசிபிள் எரர்ஸாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எரர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த சிஸ்டமேட்டிக் எரர் வந்து பார்த்திங்கன்னா, சிஸ்டமேட்டிக் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒர்க் வந்து சிஸ்டமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சிஸ்டமேட்டிக்னால் ரொம்ப முறையாக கரெக்டாக நடந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிஸ்டமேட்டிக் அப்படின்னா முறையான எரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முறையான எரர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செய்கிறோம். எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப முறையாக செஞ்சிட்ருக்கோம். இனிஷியல்லேருந்து லாஸ்ட்டு ஃபைனல் வரையுமே என்ன பண்ணுவோம், இனிஷியலாக செஞ்சிட்ருக்கோம். ஸோ இனிஷியலாக செஞ்சிட்டு இருந்தாலுமே ஒரு சில எரர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? அது எதனால் வருதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த எரர் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த எரர் பேர் வந்து என்ன எரர்னா சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ இந்த எரர்ஸ் எல்லாமே ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும், நம்மளால் ரீப்ரொடியூசிபிள் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி கிடச்சிட்டே இருக்கக்கூடிய அந்த எரர் பேர் சிஸ்டமேட்டிக் எரர்னு சொல்லலாம். ஓகே, இந்த சிஸ்டமேட்டிக் எரர் வந்து முறையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியல்லேருந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட இனிஷியல்லேருந்து ஃபைனல் வரையுமே இந்த எரர் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் எரர் என்னென்ன எரர்ஸ் எல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, அப்படி இல்லாட்டி இந்த சிஸ்டமேட்டிக் எரர்ஸை வந்து நம்ம இன்னும் என்ன மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்யூஸ் ஆர் ப்ரொசீஜர் எரர், தேர்ட் ஒன் பர்சனல் எரர், ஃபோர்த் ஒன் எரர் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ், ஃபிஃப்த் ஒன்று லீஸ்ட் கவுண்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டமேட்டிக் எரர்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்.
சரிங்களா. இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னா the instrumental is not calibrated properly at the time of manufacture. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்களே செஞ்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10th படிச்சிருப்பீங்க, வெர்னியர் காலிபர் படிச்சிருப்பீங்க. 9thலையோ இல்லை இதில் வந்து 10th வந்து ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. 9th வந்து வெர்னியர் காலிபர் இல்லை 8th வெர்னியர் காலிபர்லாம் படிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டு மெட்டீரியல் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஸ்கேல். ஓகேங்களா. ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோம், ஒரு மீட்டர் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீட்டர் ஸ்கேலை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். மீட்டர் ஸ்கேல் வந்து எதில் மார்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்டிமீட்டரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. 0, 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 0லேருந்து 1 சென்டிமீட்டருக்கு இன்பிட்வீனில் எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா 10 லைன்ஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த 1 லைனை வந்து 1 டிவிஷன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 டிவிஷன் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். அந்த ஒரு லைன் வந்து எதுக்கு ஈக்குவல்னு நமக்கு தெரியும், 1 மில்லிமீட்டருக்கு வந்து ஈக்குவல்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஒரு ஜாமெண்ட்ரியை வரையுங்க, ஒரு கிராஃப் உங்களை வந்து ஜாமெண்ட்ரி வரைய சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க 10th. நீங்கள் அந்த ஸ்கேலை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால ஏதாச்சும் ஒரு இடத்துல மொக்கையாக இருக்கும், உடஞ்சிருக்கும். அப்போ அந்த இடத்துல 1 மில்லிமீட்டர் வந்து டேமேஜாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 0லேருந்து எக்ஸாக்டாக 0லேருந்து எடுத்து மெஷர் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் அப்ராக்சிமேட்லேயே வச்சு மெஷர் பண்ணுவோம். அப்போ அப்ராக்சிமேட்லேயே வச்சு மெஷர் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஃபார்ம் ஆகும், நமக்கு எரர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த எரர் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரரை நாம் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா செக் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரரை வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா. அடுத்தது இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் யூஸ் ஆர் ப்ரொசீஜர் எரர். இந்த எரர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொசீஜர் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் ப்ரொசீஜர்னால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ப்ரொசீஜர்னால் எப்படியெல்லாம் அது யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், இல்லாட்டி அது சரியாக ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ரொசீஜர் செய்முறையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ செய்முறையில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கூடிய அந்த எரர் பேர் இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் யூஸ் ஆர் ப்ரொசீஜர் எரர். ஏன் அப்படின்னா ப்ரொசீஜரை நம்ம மாற்றி செஞ்சிட்டோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் ப்ராப்பராக என்ன பண்ணாது அப்படின்னா ஒர்க் பண்ணாது. ஸோ இந்த எரருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் ஆர் டெக்னிக் யூஸ் ஆர் ப்ரொசீஜர் எரர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கலோரிமீட்டர். ஸோ கலோரிமீட்டர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ கலோரிமீட்டர்ன்றது ஒரு வுடன் பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் வுடன் பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னா கலோரிமீட்டர் வந்து உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த காப்பர் வெசல் இருக்கும். சரி, காப்பர் வெசலுக்குள்ளே வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. காப்பர்ன்றது எல்லாருக்குமே தெரியும், குட் கண்டக்டர். சரிங்களா. அதுக்குள்ளே வாட்டரை வந்து ஊற்றி வச்சுருப்பாங்க. ஸோ வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீட்டு அது வாட்டரை வந்து சூடுபடுத்துகிறோம். சூடுபடுத்தும் போது என்ன பண்ணணும், ஸ்டீமாக வெளியேறும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ காப்பர் வழியாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீட் வந்து வெளியேறும். ஸோ அப்போ ஹீட் வெளியேச்சு அப்படின்னா எனர்ஜி வந்து என்ன ஆகும், லாஸ் ஆகும். சரிங்களா. இதுவே ஒரு வுடன் பாக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கலோரிமீட்டர் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. வுடன் பாக்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து எது அப்சர்வ் ஹீட் வந்து என்ன பண்ணாதுன்னா வெளியே போகாது. ஸோ அப்போ ஹீட்டு வெளியே போகாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால யூஸ் பண்ணக்கூடிய அந்த கலோரிமீட்டர் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். சப்போஸ் வுடன் பாக்ஸை யூஸ் பண்ணக்கூடிய கலோரிமீட்டரில் வந்து எனர்ஜி லாஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன பண்ணணும்னா எரர் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக தெரிஞ்சிருந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், அந்த எரரை வந்து நம்மளால் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். ப்ராப்பர் இன்சுலேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதுக்கு குட் எக்ஸாம்பிள் வந்து கலோரிமீட்டர். ஓகேங்களா. கலோரிமீட்டர்னால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு சொன்னோம். எப்படிடா இருக்கும் அப்படின்னா ஒரு காப்பர் வெசலில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. வாட்டரை ஹீட் பண்ணும்போது எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடும்.
எனர்ஜி லாஸஸ் இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து நமக்கு என்ன பண்ணால் அக்யூரேட்டாக கிடைக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த காப்பர் வெசலை சுற்றி ஒரு ஹுட்டன் பாக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா எனர்ஜி வந்து ரேடியேஷன் வந்து எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, லாஸ் ஆகக்கூடாது. ஸோ எனர்ஜி லாஸஸ் ஆகல, ரேடியேஷன் லாஸ் ஆகலைன்னா ரிசல்ட் வந்து நமக்கு நல்ல குட் ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராப்பர் இன்சுலேஷன் பண்ணலை அப்படின்னா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த எரர் பேர் என்ன அப்படின்னா இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் ஆர் ப்ரொசீஜர் எரர். சரிங்களா? அடுத்தது பர்சனல் எரர். இந்த பர்சனல் எரர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கே எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செய்கிறோம், இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒருத்தர் பையன் கூப்பிட்றான்னா நம்ம திரும்பி பார்ப்போம். திரும்பி பார்க்கும்போது நம்ம ரீடிங் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிருக்கும். அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுருப்போம். ஸோ நம்மளோட கேர்னஸ்னால், ஓகேவா, நாம் இனிஷியல் செட்டப் பண்ணுறதை நாம் கரெக்டாக பண்ணலை, ஓகே, இன்கரெக்டாக பண்ணியிருக்கோம். நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த எரருக்கு பேர் வந்து பர்சனல் எரர். நம்மளால் உருவாகக்கூடிய அந்த எரருக்கு பேர் பர்சனல் எரர்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். ஓகேங்களா? இந்த எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கே ஒரு ரூம் டெம்பரேச்சர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செய்கிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து ஒரு தெர்மோமீட்டரை வச்சு மெஷர் பண்ணுறீங்க. அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 30 டிகிரி செல்சியஸை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு ஒரு ஆன்சர் வருது. ஓகேங்களா? இதுவே இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டும்போது ரூமோட டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ரூமோட டெம்பரேச்சர் வந்து முன்னே 30 டிகிரி கிடைக்குது, இப்போ 32 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும்போது இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு ஆன்சர் போட்டோன்னா ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்குமா இல்லை சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 30 டிகிரி யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போது 32 டிகிரி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ரூம் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகுறது நாமளாக மாற்றினோமா இல்லை அதுவாக எக்ஸ்டர்னல் வெளியிலேருந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா வெளியிலேருந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. சரிங்களா? அப்போ எக்ஸ்டர்னல் வெளியிலேருந்து நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த எரருக்கு பேர் எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன எரர்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் எரர்ஸ் ஃபார்ம் ஆகும்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி ஆர் ப்ரெஷர், மாய்ச்சர், ஓகேவா, இந்த மாதிரியால் ஒரு எக்ஸ்டர்னல் வெளியிலேருந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுனால நமக்கு எரர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த எரருக்கு பேர் எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது லீஸ்ட் கவுண்ட் எரர். இந்த லீஸ்ட் கவுண்ட் எரர் அப்படின்றது ரொம்ப ஸ்மாலஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லீஸ்ட் கவுண்ட் எரருக்கு நம்ம முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மினிமம் எவ்வளோ மெஷர் பண்ண முடியும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் எவ்வளோ மினிமம் மெஷர் பண்ண முடியும்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேலே எடுத்துக்கோன்னு வச்சுக்கோ. ஸ்கேலை வச்சு மினிமமாக எவ்வளோ நம்மளால் மெஷர் பண்ண முடியும்னா 1 மில்லிமீட்டர் தான் மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? அதை விட கம்மியாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா மெஷர் பண்ண முடியாது. அதை விட கம்மியாக மெஷர் பண்ணணும்னா நம்ம ஸ்க்ரூ கேஜ் வந்து யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் வேல்யூ 0.01 சென்டிமீட்டர். அந்தளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 0.01 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை விட கம்மியாக யூஸ் பண்ணதுக்கு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ரொம்ப மைனூட்டான கம்மியான வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்குன்னா எரர்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்கேலை வச்சு 1 மில்லிமீட்டர் மெஷர் பண்ணுறதுக்கு பதிலாக அதை விட கம்மியான மில்லிமீட்டரை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய எரருக்கு பேர் வந்து லீஸ்ட் கவுண்ட் எரர். ஓகேங்களா? ஸோ இந்த லீஸ்ட் கவுண்ட் எரரை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மினிமம் மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எலிமினேட் பண்ண முடியும். சரிங்களா?
அடுத்த செகண்ட் டைப் ஆஃப் எரர் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் எரரில் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த எரர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் எரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேண்டம் எரர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ரேண்டம் அப்படின்னாவே ஒழுங்கற்ற அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஒழுங்கற்ற இல்லாட்டி அன்பிரிடிக்டபிளாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த எரர்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ்னு ஒன்று சொன்னோமா, அந்த எரர்ஸ் மாதிரி தான் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் காசஸால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த எரர் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேண்டம் எரர்னு சொல்லுவோம். இந்த ரேண்டம் எரரோட அனதர் நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சான்ஸ் எரர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ரேண்டம் எரரோட அனதர் நேம் வந்து சான்ஸ் எரர்னு சொல்லுவாங்க. இது வந்து வெளியிலேருந்து வெளியிலேருந்து ஒரு சேஞ்சஸ் ஆகிறனால கிடைக்கக்கூடிய அந்த எரர் பேர் வந்து என்ன பண்ணோம் ரேண்டம் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஹோம்ஸ் லா செஞ்சுருப்பீங்க. நமக்கே தெரியும் வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். வோல்டேஜ் சேஞ்சஸ் ஆச்சுன்னா கரண்ட்டும் கண்டிப்பாக என்ன ஆகும்னா சேஞ்சஸ் ஆகும். நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஒரு 5 வோல்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணோம் கரண்ட்டும் சேஞ்சஸ் ஆகிருக்கும். சப்போஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருந்து ஏதாச்சும் வோல்டேஜ் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆகும் சேஞ்சஸ் ஆகும். அப்போ அந்த ரிசல்ட் வந்து என்ன பண்ணும் அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்காது. 5 வோல்ட்டுக்கு பதிலாக ஒரு 4.5 வோல்ட்டு சேஞ்சஸ் ஆகிடுச்சு, இல்லை 5.5 வோல்ட்டு சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்ன ஆகும்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா அப்படின்னா இது முறையற்ற வெளியிலேருந்து நமக்கே தெரியாமல் நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாத அந்த எரர் பேர் தான் ரேண்டம் எரர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ரேண்டம் எரரை நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் என்ன மெத்தேடு கொண்டு வரோன்னா ஆவரேஜாக கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் மெத்தேடு வந்து யூஸ் பண்ணுவோம். ஆவரேஜ் மெத்தேடு வந்து யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு மெத்தேடு சொல்லலாம். ஸ்க்ரூ காஜை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே திக்னஸ் காயினோட திக்னஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் தானே? ஒரு காயின் கொடுத்துருவாங்க, அந்த காயினோட திக்னஸ் வந்து ஸ்க்ரூ காஜை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. நீ ஒரே டைம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்தீங்களா, இல்லை ரிப்பீட்டடாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்துருப்பீங்களான்னா ரிப்பீட்டடாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காயினோட ஒரு சென்டர் பாயிண்டில் வச்சு ஸ்க்ரூ காஜை வச்சு ஒரு ரீடிங் எடுத்திருப்பீங்க. அப்போ அதோடய திக்னஸ் வந்து A1ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி காயினோட இன்னொரு பக்கம் மீன்ஸ் வேறு ஒரு இடத்துல வச்சு முன்ன சென்டரில் வச்சிங்கன்னு வச்சுக்கோ. இப்போ கொஞ்சம் எட்ஜில் வச்சுருப்பீங்க. வச்சு செக் பண்ணும்போது அப்போ அதோடய திக்னஸ் A2. அதே மாதிரி இன்னொரு எட்ஜில் வச்சு செக் பண்ணும்போது A3. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த திக்னஸை வந்து வெவ்வேறு இடத்துல வச்சு வெவ்வேறு பிளேஸில் வச்சு ரிப்பீட்டடாக செஞ்சு என்ன பண்ணுவோம் 4 வேல்யூ ஆர் 5 வேல்யூ கண்டுபிடிச்சி 5ஆல் என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் ஆவரேஜாக ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த ஆவரேஜ் வேல்யூ தான் எக்ஸாக்ட் வேல்யூ, அதான் ட்ரூ வேல்யூன்னு எடுத்துக்குவோம். ஸோ இங்கேயும் அதே தான் ரேண்டம் எரர்ஸ் அப்படின்றது ரிப்பீட்டடாக அந்த மெஷர்மெண்ட் செஞ்சு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுனால மட்டும்தான் இந்த ரேண்டம் எரரை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எலிமினேட் பண்ண முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் டைம் செய்யும்போது A1ன்னு வச்சுக்க சொன்ன திக்னஸ், செகண்ட் டைம் செய்யும்போது A2, தேர்ட் டைம் செய்யும்போது A4, இந்த மாதிரி n டைம் செய்கிறோம். ஸோ அப்போ n டைம் செய்யும்போது ஆவரேஜ் என்ன போடுவோம் A1 + A2 + A3 எக்ஸெட்ரா AN டிவைட் பை n டைம்ஸ்ன்றனால n-ஆல் டிவைட் பண்ணிப்போம். சரிங்களா? இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இதுக்கே டோட்டல் வேல்யூ ஒன்று எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 1/n காமன் வேல்யூ, இந்த சம்மேஷன் அப்படின்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள். இங்கே என்னன்றதுக்கு பதிலாக ஐத் அப்படின்னு வச்சுக்கோம். ஐத் அப்படின்னா என்ன மீனிங் இந்த இடத்துல அப்படின்னா 1லேருந்து n வேல்யூ வரையும் எடுத்துக்கிட்டோமா, எவ்வளோன்னே நமக்கு தெரியாது. ஸோ 1 ஃபஸ்ட்டு இனிஷியல்லேருந்து n வேல்யூ வரையும் எடுத்துருக்கோம். ஸோ i = 1 to i = n. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதோட வேல்யூ டோட்டல் வேல்யூ என்ன எடுத்தோம்னா ஐத் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த அரித்மெட்டிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேண்டம் எரர்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். அடுத்தது இருக்கக்கூடிய அந்த எரர் பேர் என்ன அப்படின்னா கிராஸ் எரர். ஸோ இந்த கிராஸ் எரருக்கு இன்னொரு நேம் வந்து டோட்டல் எரர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த அப்சர்வரோட கேர்லெஸ்னஸ்ஸால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த எரர் பேர் தான் கிராஸ் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராப்பராக செட் பண்ணுறது வந்து என்ன பண்ணுறோம் ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் ப்ராப்பர்லி. அந்த இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம செட் பண்ணுறது வந்து ப்ராப்பராக செட் பண்ணாமல் இருக்கிறது. ஓகேங்களா? அப்சர்வேஷன் பண்ணும்போது ராங்காக அப்சர்வேஷன் பண்ணுறது, நம்ம அந்த ரீடிங் நோட் பண்ணும்போது ராங்காக ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி யூசஸ் இந்த மாதிரி
மெத்தேடில் கிடைக்கக்கூடிய அந்த எரருக்கு பேர் வந்து கிராஸ் எரர்னு சொல்லலாம். இந்த எரரை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா அப்சர்வர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்சர்வேஷன் ஃபுல்லுமே என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். மைண்டை எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, டைவெர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த கிராஸ் எரரை வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம் அந்த இடத்துல, மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் ஒன்று பார்த்துருக்கோம், மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல், அடுத்தது தியரிஸ் ஆஃப் எரர்ஸில் அக்யூரசி அண்டு ப்ரிசிஷன், அடுத்தது எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்டில் சிஸ்டமேட்டிக் எரர் பற்றி பார்த்தோம், ரேண்டம் எரர், கிராஸ் எரர். சிஸ்டமேட்டிக் எரரில் 5 டைப்ஸ் ஆஃப் எரர் பார்த்தோம், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், imperfection error or imperfection in experimental technique use error or procedure error, personal error, error due to external causes and least count error. ஓகேங்களா? ஸோ இது வரையும் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் எரர் ஆர் ரேண்டம் எரரில் இந்த மாதிரி ஒரு கிராஸ் எரர் வந்து 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கேட்பாங்க. இந்த எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த ப்ரிசிஷன் அண்டு அக்யூரசி, இதுக்கான எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி ஒரு 3 மார்க் கொஷின் கேட்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாஸோட டெஃபினேஷன், அதை நோட் பண்ணிக்கோங்க. மாஸோட டெஃபினேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. மாஸ் ஆஃப் எ பாடி இஸ் டிஃபைன்ட் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெயின் இன் எ பாடி. அதே மாதிரி எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸு, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்டாமிக் மாஸ் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணலாம்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபு. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி இங்கே சந்திரசேகர் லிமிட்டு, அதே மாதிரி ஷேக், இதெல்லாம் 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இதெல்லாம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம்.